நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை நாம் பண்ணலைன்னா அதுக்கு நம்மளுடைய எக்ஸ்கியூஸ் என்ன, நாம் என்ன ரீசனை சொல்லுது. இது யாரோட பிரச்சனை, அவங்களோடையா இல்லை நான் என்னோட பிரச்சனையா, இதையெல்லாம் ப்ளேம் பண்ணிக்கிறதுக்கோ மற்றவங்கள கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறதுக்கோ எதுவும் கிடையாது. எதனால் நாம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கும் அதை புரிஞ்சுட்டு நாம் அந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணிக்கணும். இதுக்கு தான் இந்த கேள்வி நாம் அடிக்கடி நம்மக்கிட்ட கேட்குது, எதனால் நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணலை. நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான், எனக்கு டைம் கிடைக்கல, அது பண்ணணும்னு இருந்தது, கால் பண்ணிக்கணும்னு நினச்சிது, ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக நாம் ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லும். ஒருவேளை நாம் லேசியாக இருந்துக்கலாம், சோம்பேறித்தனம் சொல்லும், இல்லை நாம் அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கலாம், தள்ளி வச்சுக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய 2 வில்லனுங்களாக இதைத்தான் சொல்லுது, இந்த லேசினஸ் அப்புறம் ப்ரொக்ராஸ்டினேஷன். பண்ணாமல் ஏதோ நம்மளுக்கு நல்ல மூடு இல்லை, அது பண்ணிக்கிறதுக்கு மூடு இல்லை. நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாம் நிறைய செட் பண்ணோம்ல, அது செட் பண்ணி ஒரு ஃபெப்ரவரி கூட தாங்காது, ஒரு ஜனவரி மந்த் அப்படி இப்படி ஓடும், அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி கூட நாம் அது தாங்காது. நாமளே நினைக்கும் அது முடியாது, என்னோடய வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போக முடியாது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இல்லை இன்னொரு சில விஷயங்கள் நாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நாளை பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு அது தெரியாது, நான் நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம், அவங்க வந்த பிறகு கேட்டுட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி அப்படியே போகும் வாழ்க்கை, அப்படியே ஓடிட்டுருக்கும். இது இதை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்காக இந்த நெயில் த ஹேபிட் அப்படிங்கிற ஒரு புக்கில் 2 அதில் நிறைய டெக்னிக் சொல்லுது, ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு புக். அதில் சொல்கிற 2 விஷயங்கள் மட்டும் நாம் இங்கே பேசிக்கலாம் சின்னதாக. அதை முதல்ல அவங்க சொல்லுது ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட்னு சொல்லுது. எவ்வளவோ பெரிய வேலையாக இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட பிரெயினுக்கு பழக்கமாக இருக்கிற விஷயங்களை அது பண்ணும். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம ரொம்ப பழகி போயிடுச்சுன்னா அதை எவ்வளவோ ஹார்டாக இருந்தால் கூட அது பண்ணிப்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ஒரு சில ஹேபிட் வேண்டானா அதை நிறுத்துறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் ஆக்சுவலாக தெரியும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட்னு சொல்லி பண்ண சொல்லுது. நம்மளோட டேபிளில் நாம் ஒரு 1 வீக் லீவாக இருந்தது, ஆஃபீஸில் போகலை, அப்போது நிறைய ஃபைல்ஸ் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது, பார்க்கும்போது பேக்லாக் நிறைய இருக்குது. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தலை சுற்றுது, எப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோசனை வருது. அப்போது நம்மக்கிட்டேயே எப்படி சொல்லணும், ஒரு ஃபைல் மட்டும் பார்த்துக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஃபைல் மட்டும் பார்த்துக்கலாம், ஒரு சின்னதாக எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட பிரெயினை ஒரு குழந்தை மாதிரி கன்சோல் பண்ணி அதுக்கு முன்னாடி உட்கார வைக்க சொல்லுது. அதாவது பெரிய வேலைன்னா, ரொம்ப பெரிய வேலையாக இருந்தால், ரொம்ப பெரிய லட்சியங்களாக இருந்தால் நம்மளோட பிரெயின் ரெசிஸ்ட் பண்ணும். டைனி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், சின்னதாக இருக்கிற ஒரு விஷயங்களெல்லாம் அதுக்கு பிரச்சனையே இருக்காது, அது ரொம்ப சாதாரணமாக நம்ம கூட ஜாலியாக அது கூட வந்துடுவாங்க. அதனால் இந்த பெரிய வேலையை சின்னதாக நம்ம மோட்டிவேட் பண்ண சொல்லுது, நம்மளோட பிரெயினுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்லுது. ஒரு 10 பேஜ் இருக்கிற ஒரு புக்கை நாம் படிக்கணும், இல்லை 10 பேஜ் இருக்கிற ஒரு சாப்டர், பெரிய ஒரு சாப்டர் நாம் இன்றைக்கி படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பிரெயின் நம்மளை அது ரெசிஸ்ட் பண்ணும், உட்காரவே நம்மளுக்கு பிடிக்காது. அப்போது ஒரு சின்னதாக ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கலாம், இல்லை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது, எனக்கு இதில் எவ்வளவோ தெரியும், எவ்வளவோ நான் படிக்கணும், ஈஸியாக இருக்குமா, இந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கலாம், ஒரு பேஜ் மட்டும் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு பிரெயினை உட்கார வச்சு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுது 2 மினிட்ஸில். வீடு மொத்தமாக டீக்ளட்டர் பண்ணணும், ரொம்ப மெஸ்ஸாக கிடக்குது, அங்கே எங்கே நிறைய துணி கிடக்குது, நிறைய வேலை இருக்குது. அப்போ பிரெயினுக்கு இஷ்டம் இருக்காது பண்ணிக்கிறதுக்கு. அதனால் சின்னதாக அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ஒரு கபோர்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு கிச்சன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் இல்லை ஒரு கர்டன் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஒரு சின்ன வகையில் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் எடுக்க சொல்லுது. அப்புறம் ஒரு பொம்டோரோ டெக்னிக்னு சொல்லி இன்னொன்று சொல்லுது. அது ஒரு பெரிய வேலையை சின்னதாக பிரிச்சுட்டு
ஒரு 25 மினிட்ஸ் பண்ண சொல்லுது. முதல்ல ஒரு 25 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லுது. அப்புறம் எகெயின் 25 மினிட்ஸ் பண்ண சொல்லுது. திருப்பவும் 5 மினிட்ஸ் ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நாம் அதை பண்ணும்போது அது பிரெயினுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பழக்கமாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக அதை பண்ணி முடிக்கும்னு சொல்லுது. ப்ராக்டிக்கலாக என்னோடய லைஃப்பில் எல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறது இந்த ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் தான். எல்லா வேலையும் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு, எது இப்போ ஈவன் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு லேசியாக ஒரு ஃபீலிங் வரும். இது எல்லாம் ஒரு தப்பு இல்லை ஒரு ஃபெயிலியர் கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஃபீலிங் நம்மளுடைய பிரெயின் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். ஏதோ ஒரு விஷயத்தில் அட்டென்ஷன் தேவைப்படுது, ஏதோ ஒன்று சரியாக இல்லை, நம்மளோட நினைப்புகள் சரியாக இல்லை, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு சிக்னல் தான். இல்லை இந்த லேசி கேரக்டர், இல்லை இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், இது எல்லாம் ஒரு ஃபெயிலியர் கிடையாது. அது நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். அதுக்கு இந்த புக்கில் அது கூட சொல்லுது. நம்ம அன்ஹெல்த்தி ஹார்மோனல் சேஞ்சஸ், நம்மளுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்போது கூட நம்மளுக்கு அவ்வளவோ பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ரொம்ப லேசியாக படுது, நீங்கள் எல்லாமே தள்ளி வைக்கிது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஹெல்த்தை கூட கவனிச்சுக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க, உங்களோட வைட்டமின் எல்லாம் ஓகேயா அப்படிங்கிற ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இது எல்லாமே தேவை நம்மளுக்கு. நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னா நம்மளோட உடம்பும் நம்மளுடைய மனவும் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும். நம்மளோட மனது மட்டுமா நம்மளோட வேலை செய்ய முடியாது, உடம்பு மட்டுமா வேலை செய்ய முடியாது. ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் நம்மளால் நல்லா வேலை பண்ண முடியும். அதனால் மனதையும் ரொம்ப கவனிச்சுக்கோங்க, நம்மளோட உடம்பையும் கவனிச்சுக்கோங்க. இந்த 2 மினிட்ஸ் டெக்னிக்கை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிது. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம்.